மேல் மலையில் ஒரு அங்காள பரமேஸ்வரி உட்காந்துருப்பாள். அந்த அம்பிகையோட சக்தி என்னென்னா, அவளோட கண் நேரில் வந்து எதை பார்த்தாலும் பஸ்பமாக்கிடுவாள். அதனால் என்ன பண்ணிடுறா, நாகதேவதைகள் என்ன பண்ணுறாங்க, நாகசக்திகள் ஒன்று சேர்ந்து நாகதேவதை ஆவாகனம் பண்ணி நாகதேவியாகவே அம்பிகை வந்து நாகஸ்வரூபமாகவே நாகப்புத்து வந்து எழுஞ்சிருக்கு. ஸோ அம்பிகையோட எதிரில் வந்து டைரெக்டாக கதவு கிடையாது. அதாவது அம்பாள் இங்கே இருக்கிறான்னா அம்பிகைக்கு முன்னாடி வந்து பெரிய புத்து வந்து வளர்ந்துருக்கும். அந்த புத்தை தான் அம்மா பார்த்துட்ருப்பாள். அதே மாதிரி அவளோட இன்னொரு அம்சம் பத்ரகாளி, மகாகாளி. அந்த சண்டி அங்கே நின்றுப்பா, சுடுகாட்டில் சுடலில். சரியா? ஸோ இதை சம்மந்தப்பட்டு தான் நம்ம வந்து அந்த ஸ்மசான கொல்லையே வந்து அம்மாவோட திருநாமம். அது ஏன்னா அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த அசுரனை அம்மா அழித்து அந்த அரக்கியும் அம்மா அழித்து அம்மா ஒன்று உக்ரரூபமாக ஆயிடுறா. உக்ரரூபமாக ஆகும் பொழுது அப்போது நாராயணன் என்ன பண்ணுறது, தேவர்களுக்கு சொல்லி அம்மாவை சாந்திப்படுத்தணும், அம்மாவுக்கு படையலிட்டு சாந்திப்படுத்தணும் சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான சாதம் நைவேத்தியம் பண்ணி அம்மாவை சாந்திப்படுத்துகிறாங்க. அப்போ சாந்தியமாறா. சாந்தமான பிறகு பரமேஸ்வரன் அங்கே வராரு இந்த மாதிரி பண்டார் ரூபத்தில். அப்போ பண்டார் ரூபம் வரும்பொழுது அம்மாவுக்கு தெரிஞ்சு வந்து தன் கணவன் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான், அவளுக்கு செஞ்சு அந்த நைவேத்தியம் சாப்பாடில் அவளே செஞ்சு ஒரு உருண்டையை அந்த கபாலத்துக்கு போடுறா. அந்த கபாலம் சாப்பிடுது. 2வது உருண்டையுமே அந்த கபாலத்துக்கு போடுறா, அதையும் சாப்பிட்றா. 3வது உருண்டை அந்த கபாலத்துக்கு போடுற மாதிரி போட்டு கீழே போட்டுறா. கீழே போட்டோன்னா அந்த கபாலம் என்ன பண்ணுறது, அவள் கையிலேருந்து, அதாவது பரமேஸ்வரன் கையிலேருந்து கீழே வந்து அந்த அந்த சாதத்தை வந்து எடுக்கும் பொழுது அம்பிகை என்ன பண்ணுறா, அந்த கபால தலையை காலால் மிதித்து உக்ரமான நிலைக்கு வர மகா காளியாகவே வெளியே வரா. அந்த மகா காளி தான் இன்றைக்கும் வந்து சூறையாடுவாங்க.